வேளாண்மை என்கிறது உலகத்துல உயிர் வாழ்ற எல்லாரோட உணவு தேவையை பூர்த்தி செய்யறது ஒரு விஷயமா இருக்கு. உணவு உற்பத்தியில நம்ம நாடு சிறந்து விளங்க காரணம் இங்க விளைவிக்கப்படுற பொருட்கள் தரமானதான்னு சொல்லணும். ஏன்னா பாரம்பரியம் மாறாத பொருட்களை தொடங்கி அதிநவீன காய்கறிகள் வரைக்கும் எல்லாத்தையும் இந்த பூமி பார்த்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட வேளாண்மையின் அவசியத்தையும் அதனுடைய தேவைகளையும் பதிவு செய்யற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த உழவு. வாங்க இந்த வாரம் உழவு நிகழ்ச்சிக்கு போகலாம். நவராத்திரி நாட்கள் மட்டுமல்லாம அன்றாட சிற்றுண்டி வகைகள்ல பிரதானமா இருக்கிறது கொண்டைக்கடலை. அப்படிப்பட்ட கொண்டைக்கடலை சாகுபடி குறித்த முழுமையான தகவலை இன்றைய விதை முதல் விற்பனை வரை பகுதியில பார்க்கலாம். நவராத்திரி நாட்களில் கொலு பொம்மைகளுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் இருக்குமோ அதே அளவு அங்கு பிரசாதமாக கொடுக்கப்படும் சுண்டல் வகைகளும் பிரசித்தம். விதவிதமான சுண்டல் வகைகளை கொடுக்க வேண்டும் என மெனு தயாரிப்போரும் உண்டு. உடலுக்கு ஆரோக்கியம் தரும் சுண்டல் வகைகள் குழந்தைகள் மட்டுமின்றி எல்லா தரப்பினரையும் கவர்ந்த ஒரு உணவுப் பொருளாகவே இருக்கிறது. வெள்ளை நிறத்தில் அளவில் பெரியதாக இருக்கும் காபூலி கடலை, சிறிய அளவில் பழுப்பு நிறத்தில் இருக்கும் தேசி கடலை என இரண்டு வகைகள் இதில் இருக்கிறது. இதில் நம் நிலத்திற்கு தேசி கடலை உகந்தது என்பதால் இதற்கு வரவேற்பு எப்போதுமே அதிகம் இருக்கிறது. கொண்டைக்கடலை என்பது குளிர்கால பயிர். சரியாக 100 நாட்களில் அறுவடை நிலையை எட்டிவிடும் என்பதால் இதனை பயிரிட்டு வளர்க்க விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். குறைவான காலத்தில் லாபம் தரும் ஒரு ரகம் என்றால் அது நிச்சயம் கொண்டைக்கடலை என்று சொல்லிவிட முடியும். இது இந்த கொண்டைக்கடலை 100 நாள் பயிர். ஃபர்ஸ்ட் 50 கிலோல இருந்து 60 கிலோ அந்த காட்டுக்கு போடணும். டிராக்டர்ல விதை விதைச்சு அறுவடை வர வரைக்கும் களை எடுக்கணும், மருந்து அடிக்கணும். இது குழந்தைகளுக்கு டெய்லி 50 கிராம்ல இருந்து 100 கிராம் வரைக்கும் ஊற வச்சு கொடுக்கலாம். கரிசல் மண்ணில் விளையும் தன்மை கொண்ட இந்த ரகத்திற்கு தண்ணீர் அதிகம் தேவையில்லை என்பது சிறப்பம்சம். இதனால் வறண்ட நிலத்தில் கூட இதனை வளர்த்துவிட முடியும் என்கிறார்கள் விவசாயிகள். விதையை நிலத்தில் தூவி டிராக்டரை கொண்டு உழுதால் போதுமானது. ஒரு விதை மண்ணுக்குள் சென்று பல மடங்கு பலனை தந்துவிடும் என்பது விவசாயிகள் கருத்தாக இருக்கிறது. இந்த கொண்டைக்கடலை கரிசல் மண் பூமியில தான் விளையுங்க. இதுக்கு பனிக்கடலைன்னு ஒரு பேர் இருக்கு. இதுக்கு ஏக்கருக்கு 40 கிலோ கல்லை தேவைப்படுது. நாங்க இந்த டைம் அடிக்கும் போது இது அடுத்த வருஷம் விதைக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்குவோம். இந்த கொண்டைக்கடலைக்கு தண்ணி தேவையில்லைங்க. இது 100 நாள்ல விளையக்கூடிய பயிர் தான். இது விதைக்கிறது நாத்து நடுற மாதிரி எல்லாம் இல்ல, அப்படியே தூவி விட்டு டிராக்டர்ல ஓட்டி விடுறதா. இது கடலையில 2 வகை இருக்கு. அதுல இது நாட்டுக்கல்ல. ஒரு ஏக்கர் வயலுக்கு 40 கிலோ விதை போதுமானது. ஆனால் உரிய முறையில் களை எடுத்து பயிருக்கு தேவையான சத்துக்களை கொடுத்தால் 700 கிலோ வரை லாபம் ஈட்ட முடியும். ஆரோக்கியம் நிறைந்த ஒரு தானியமாக உள்ள இதனை சந்தைப்படுத்துவதும் எளிதுதான் என்கிறார்கள் விவசாயிகள். கொத்தமல்லி போட்டிருக்காங்க. கொத்தமல்லி விவசாய கொத்தமல்லி இல்ல நாட்டு கொத்தமல்லி நல்ல மனமா இருக்கு, நல்ல இதா இருக்குங்க. தமிழகத்தில் 8000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்படும் ரகங்களில் ஒன்றாக கொண்டைக்கடலை இருக்கிறது. குறுகிய காலத்தில் உரிய பலனை கொடுப்பதன் மூலம் நிறைவான லாபம் ஈட்ட முடியும் என்பதால் இதற்கான வரவேற்பு என்பது எப்போதுமே இருக்கிறது. உடலுக்கு ஆரோக்கியம் தரும் இது போன்ற தானிய வகைகளை அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்வோம். ஏக்கர் பரப்பளவுல இயற்கை விவசாயம் செய்யறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லைன்னுதான் சொல்லணும். ஆனா இத ஒரு சவாலா எடுத்துட்டு சாதிச்சுட்டு வராரு கொடைக்கானல் சேர்ந்த ஜோய். இயற்கை விவசாயம் குறித்து ஜோய் என்ன சொல்றாருன்னு இனியெல்லாம் இயற்கை பகுதியில இப்ப பார்க்கலாம். கொடைக்கானல் மலைப்பகுதியில் பீன்ஸ் ஜோய் என்ற அடையாளத்துடன் அழைக்கப்படுகிறார் விவசாயி ஜோய். 13 ஏக்கர் பரப்பில் இயற்கை விவசாயம் செய்து வரும் ஜோய் மற்ற விவசாயிகளுக்கெல்லாம் முன் உதாரணமாகவே இருக்கிறார். கடந்த 45 வருடங்களாக விவசாயத்தை மட்டுமே நம்பி தனது வாழ்க்கையை நடத்தி வரும் ஜோய் இன்று பெயர் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு உயர்ந்திருப்பதற்கு காரணம் அவர் பின்பற்றி வரும் இயற்கை விவசாயம்தான்.
மலைப்பகுதியில் பயிரிடப்படும் ரகங்களில் பெரும்பாலானவற்றை ஜோய் பயிரிட்டு வருகிறார். பீன்ஸ் மட்டுமின்றி பப்பாளி, மிளகு, எலுமிச்சை, ஸ்டார் ஃப்ரூட் என எல்லாவற்றையும் இவர் தோட்டத்தில் பார்க்க முடியும். 1 ஏக்கர் பீன்ஸ் பண்ணுவேன். இயற்கை விவசாயம் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். மற்றவர்களை நம்ம விஷம் சாப்பிட விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு தான் என்னோட இது. அதுலதான் நான் இப்ப இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் மேற்கொண்டு நம்ம இந்த மிளகு, ஸ்டார் ஃப்ரூட், இந்த நெல்லி மரங்கள்லாம் நிறைய வச்சிருக்கேன். அந்த இதுல இருந்து ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு ஈல்டு எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு. இது மட்டுமின்றி காங்கேய மாடுகளையும் வளர்த்து வருகிறார் ஜோய். இந்த மாடுகளின் சாணம் மற்றும் வயல்களில் இருந்து தேவையில்லை என நீக்கப்படும் களைகளை இயற்கை உரமாக பயன்படுத்துவதால் நல்ல லாபம் கிடைப்பதாகவும் இவர் தெரிவிக்கிறார். காங்கேய மாடு வச்சிருக்கேன். அதனோட சாணியை நல்லா பவுடர் பண்ணி அந்த உழுது அந்த விதைய போட்டுட்டு அதுக்கு மேல அந்த சாணியை போட்டு மண்ணை போட்டு மூடிடுவேன். மூடிட்டா அது முளைச்சி வரும்போது அந்த சாணியில எல்லாம் சத்தும் இருக்கு. நமக்கு பொட்டாசியம், யூரியா எல்லா பொருளும், கால்சியம் இதெல்லாம் அடங்கியிருக்கு அந்த சாணியில. அப்ப அந்த மாதிரி தான் நான் இப்ப விவசாயம் பண்ணி 45 வருஷமா அந்த விவசாயத்துல தான் இருக்கேன். இருந்து அதை எடுத்துட்டு இருக்கேன். பூமியை கெடுக்காத அளவுக்கு நல்ல பாக்டீரியா எல்லாம் நிறைய இருக்கு. அந்த மண் புழு இதெல்லாம் சாகாம இருக்கும். அந்த உரம் போட்டாச்சுன்னா, அந்த கெமிக்கல் எல்லாம் போட்டாச்சுன்னா அந்த மண்புழு எல்லாம் சாகும். நம்மளோட வாழ்க்கைய ரொம்ப பாதிக்கிற அளவுக்கு வரும். மண்ணும் பாதிக்கும். இப்ப இந்த கெமிக்கல் போடுறதுனால இந்த மழை பெய்யும் போது இந்த தண்ணியில மிக்சிங் ஆகி அப்படியே பூமிக்கு அடியில வந்து கிணத்துல தான் போகும் அந்த தண்ணி. அந்த தண்ணி பழையபடிக்கு நம்ம விஷ தண்ணியாவே போய் நம்மளா சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயங்கள்லாம் ஏற்படுது. அது வராம கெமிக்கல்ங்கிறத ஒழிக்கணும். 500க்கும் மேற்பட்ட குறுமிளகு மரங்களை வைத்து பராமரித்து வருவதோடு இதிலிருந்து நல்ல லாபம் கிடைப்பதாகவும் தெரிவிக்கிறார். கொம்புகளும் பயமுறுத்தும் தோற்றம் கொண்டதுதான் நாட்டு மாடுகள். நாட்டு மாடுகளை கண்டாலே நிறைய பேர் பயந்து ஓடுவாங்க. அப்படிப்பட்ட நாட்டு மாடுகளை வளர்ப்பதோடு மட்டுமல்லாம அதிலிருந்து கிடைக்கும் பொருட்களை லாபகரமா வாழ்க்கை நடத்திட்டு வராரு விவசாயி கார்த்திகேயன். இது புதுசு பகுதியில நாட்டு மாடுகள் வளர்ப்பு குறித்து கார்த்திகேயன் என்ன சொல்றாருன்னு வாங்க பார்க்கலாம். பெருந்துறையைச் சேர்ந்த விவசாயி கார்த்திகேயன் பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாத்து வருவது பற்றியும் அதன் மருத்துவ குணங்களையும் கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நாட்டு மாடுகள் வளர்ப்பு பற்றியும் அதில் இருந்து தயாரிக்கப்படும் பொருட்கள் பற்றியும் பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் நல்லாம்பட்டி கிராமத்தில் சரசரக்கும் மாட்டு வண்டியில் கார்த்திகேயன் வருவதை பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. காரணம், கார்த்திகேயனின் வண்டியில் பூட்டப்பட்டிருக்கும் மாடுகள் இரண்டுமே ஓங்கி உயர்ந்து வளர்ந்து இருக்கும் நாட்டு மாடுகள். பார்த்தாலே பயத்தை வரவைக்கும் தோற்றத்தில் இருக்கும் நாட்டு மாடுகளை வளர்ப்பதில் ஆர்வமாக இருக்கிறார் கார்த்திகேயன். நாட்டு மாடுகள் வச்சிருக்கிறப்ப பாத்தீங்கன்னா மெயின் பிரச்சனை வந்துங்க, நம்ம மட்டும்தான் மாட்டை பாத்துக்க வேண்டியதா இருக்குதுங்க. ஆளுகளை நாட்டு மாட்டுக்கிட்ட வர்றதுக்கே பயப்படுறாங்க. அதோட பெரிய உடலமைப்பு, பெரிய கொம்பு இதையெல்லாம் பார்த்து பயந்துக்கிறாங்க. அது இல்லாம பால் அளவு கம்மியா இருக்குது, பொருளாதார ரீதியா அதுல ஒன்னும் வருமானம் இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. சீம மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய தீனி நாட்டு மாட்டுக்கு 3 மாட்டுக்கு அந்த தீனி கொடுக்கலாங்க. ஆனா அது மக்களுக்கு தெரியறது இல்லைங்க. அடுத்தது பாலை கறந்து நம்ம லோக்கல்ல எல்லாம் சீம மாட்டு பால், எருமை மாட்டு பால் குடுக்கற ஃபேட் கணக்கு குடுக்கறப்பங்க அதோட விலை ரொம்ப கம்மியான விலை தான் கிடைக்குதுங்க. அதே நாட்டு மாட்டு பால் தேவையுள்ள ஏரியாவில நகரப்பகுதியில கொண்டு போய் குடுக்கறப்பங்க நம்மளுக்கு இதுக்கான நல்ல விலை கிடைக்குதுங்க. தன் பண்ணையில் 30க்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகளை வளர்த்து வரும் கார்த்திகேயன் அவற்றின் சாணத்தில் இருந்து திருநீரு, கோமியத்தில் இருந்து அர்த் எனும் பொருளை தயாரிப்பதாக கூறுகிறார். மருத்துவ தன்மை கொண்ட இந்த பொருட்களுக்கு சந்தையில் நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் கூறுகிறார். நாட்டு மாட்டு மேல இருந்த ஈடுபாட்டின் காரணமா நான் இப்ப அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு நாட்டு மாட்டுல தான் பாத்துட்டு வந்துட்டு இருக்கேங்க. இதுல ஆரம்ப காலத்துல நாட்டு மாட்டோட மகத்துவம் தெரியாம, இதோட தனிச்சிறப்பெல்லாம் தெரியாம என்னோட குடும்பத்துல கூட இதுக்கான எதிர்ப்பு நிறைய இருந்ததுங்க. இப்ப இதோட மகத்துவத்தை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் குடும்பத்தோட சப்போர்ட்ல நான் இப்ப நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேங்க. மாட்டோட சிறுநீர்ல ஒரு அர்க்குங்கிற ஒரு மருந்தும், அது இல்லாம பஞ்சகவியம் தோட்டத்துக்கு இயற்கை விவசாயத்துக்கான பஞ்சகவியம் தயாரிச்சுட்டு இருக்கிறேங்க. சாணத்துல திருநீர் பண்ணிட்டு இருக்கிறேங்க, வரட்டி போட்டு திருநீர் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம வருங்காலத்துலங்க சோப்பு, ஷாம்பு, பெனாயில் இது எல்லாமே பண்ணலான்ட்டு ஒரு பிளான் இருக்குதுங்க.
எந்தவித வாசனை திரவியமும் சேர்க்கப்படாத திருநீரு ஒற்றை தலைவலி உள்ளிட்ட நோய்களை குணப்படுத்தும் தன்மை கொண்டது என்பதால் இவர் தயாரிக்கும் திருநீருக்கும் நல்ல வரவேற்பு இருக்கிறது. இந்த சாணத்தை எடுத்து வரட்டியா தத்தி வச்சுங்க, இதை காய வச்சு எடுத்து அதுக்கப்புறம் மூட்டம் போட்டு திருநீரா பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுல இந்த திருநீர் பாத்தீங்கன்னா மனமெல்லாம் எது இருக்காது, இயற்கையா தயாரிக்கிற திருநீர் இந்த திருநீர் தாங்க. இது ரொம்ப இப்ப வர திருநீர் மாதிரி இல்லாம கெமிக்கல்ல எதுவும் சேர்த்தாம நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்டும் இல்லாம ரொம்ப நல்ல திருநீரா இருக்கு. இதை யூஸ் பண்றப்ப நம்மளுக்கு கம்பல்சரி இந்த ஒரு பக்க தலைவலி இருந்து எல்லாமே கிளியர் ஆகுதுங்க. பார்ப்பதற்கு முரட்டு தோற்றம் தரும் இந்த மாடு வகைகள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கிறது. சவளை, காரி என விதவிதமாக இருக்கும் மாடுகளைப் போல் அவற்றில் இருந்து கிடைக்கும் பால், நெய், மோர் போன்ற பொருட்களிலும் வித்தியாசம் இருக்கவே செய்கிறது என்கிறார் கார்த்திகேயன். நான் இதுல மெயினா பால், நாட்டு மாடுல பால் அதிகமா வராது, ஒரு 2 லிட்டர் பால் அளவு தான் கிடைக்கும். அந்த பால் ரொம்ப சத்தான பால் அப்படின்னால பாலுக்கு கிரைக்கு அதிகமா இருக்குதுங்க. இந்த டிமாண்ட் இருக்கிறத பொறுத்து நான் இங்க பால் கறந்து ஈரோடு பாக்கெட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கிறேங்க. நாட்டு மாட்டு பாலுக்கு சீம மாட்டு பாலுக்குள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா, நாட்டு மாட்டு பால்ல A2 புரதம் இருக்குங்க, சீம மாட்டு பால்ல A1 புரதம் இருக்குங்க. இந்த A1 புரதம் பாத்தீங்கன்னா நம்ம மனிதனுக்கு கெடுதல் செய்யக்கூடிய புரதம் தான். இது அறிவியல் ரீதியாவே ஆராய்ச்சி மூலமா நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த A2 புரதத்துல பாத்தீங்கன்னா மனிதனுக்கு எந்த ஒரு கெடுதலும் கிடையாதுங்க. அது இல்லாம நிறைய நன்மைகள் நடக்குதுங்க. குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுதுங்க, பெரியவங்களுக்கு மூட்டு வலி, அந்த ஒரு பக்க தலைவலி இந்த மாதிரி எல்லாமே சரியாதுங்க. எல்லா விதத்திலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப மருத்துவ குணமுடைய பாலா இருக்குதுங்க நாட்டு மாட்டுல. அது இல்லாம காரி, சேவலை, மயலை அந்த மாதிரி கலர் ஒவ்வொரு கலர் இருக்கு. ஒவ்வொரு மாட்டோட பாலுக்கு ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குதுங்க. ஒரு மாட்டோட பாலுக்கு சிறப்புங்க, ஒரு மாட்டோட நெய்க்கு சிறப்பு, ஒரு மாட்டோட தயிருக்கு சிறப்பு. அந்த மாதிரி ஒவ்வொரு மாட்டோட பாலுக்கு, தயிருக்கு, நெய்க்கும் தனித்தனியா தனி சிறப்பு இருக்குதுங்க. இதை தொடர்ச்சியா ஒரு 40 நாள் குடிக்கிறப்பவே அதோட வித்தியாசம் நம்மளே கண் கூட தெரிஞ்சுக்கலாங்க. அர்க் என்பது மாட்டின் சிறுநீரில் இருந்து தயாரிக்கப்படும் ஒரு மருத்துவ பொருள். சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வரும் என்று சொல்லப்படும் இந்த அர்க் தயாரிப்பது குறித்து கார்த்திகேயன் என்ன சொல்கிறார் என்று இப்போது பார்ப்போம். மாட்டோட கோமியத்தை புடிச்சு இந்த பானையில மாட்டு கோமிங்க, நடுவில் அந்த அர்க்குப்பாட்டுங்க. இதுல அந்த அர்க்குப்பாட்டு வெளியே வருதுங்க. இதுல குளிர் தண்ணிங்க. இதுல கோமியத்தை ஊத்திங்க, நல்லா கொதிக்க வச்சு அதுல இருக்கிற அந்த நுரையில வந்ததுக்கப்புறம் நுரையில எடுத்து அட்டை போட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த அர்க்குப்பாட்டை வச்சு வேடு கட்டி, அதுக்கப்புறம் இந்த பானையை வச்சு வேடு கட்டிக்கிறதுங்க. தீ இந்த மாதிரி மிதமான அளவு கரெக்டா லேசா எரிச்சிட்டே இருக்கணும், அதிகமா எரியக்கூடாதுங்க. கரெக்டா எரிச்சிட்டே இருக்கிறப்பங்க இதுல இருக்கிற கோமியமாகப்பட்டது ஆவியாகி போய் இந்த மேல குளிர்ந்த பட்டுங்க. அது மறுபடியும் கீழே வர்றப்ப அந்த நீராவி வெளியே வருதுங்க. அதான் நமக்கு அந்த பியூரான அர்க்கா கிடைக்குதுங்க. இந்த தண்ணி சூடா மாத்திட்டே இருக்கணுங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு 4 மணி நேரம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அர்க்கோட கலர் மாறிடுங்க. இப்ப நல்லா வெள்ளை கலரா வருதுங்க. லேட்டா கடைசி ஆகிறப்ப அந்த அரிவண்டல் வர்றப்ப கலர் மாறுங்க. அந்த கலர் மாற டைம்ல எடுத்துடலாங்க. கலர் மாற டைம்ல எடுத்துட்டு இந்த அர்க்கை நம்ம யூஸுக்கு வச்சுக்கலாங்க. அந்த இதுல இருக்கிற மீறி அந்த அடிவண்டல் பஞ்சகவியத்தோட உள்ள கலந்துக்கலாங்க. காலையில இரவு 2 நேரம் ஒரு 15 மில்லி அளவு குடிச்சிட்டு வர்றப்பங்க அசைவம் எல்லாம் தவிர்த்துட்டுங்க, காபி டீ தவிர்த்துட்டு அக்கு மட்டும் குடிச்சிட்டு வர்றப்பங்க கம்பல்சரி நம்மளுக்கு இருக்கிற சுகர் குறையுதுங்க, ஆஸ்துமா கண்ட்ரோல் ஆகுதுங்க, மூட்டு வலிங்க, பிரஷர் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மருந்தா இருக்குது. எல்லாத்துக்கும் மேல உடம்போட வெயிட்ட குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குதுங்க. ஏதோ குடிச்சோம் அப்படிங்கறத பேருக்கா ஒரு நாளைக்கு குடிச்சு 2 நாளைக்கு குடிக்காம விட்டா கண்டிப்பா கேட்காதுங்க. ரெகுலரா நம்ம ஒரு 48 நாளைக்கு குடிக்கிறப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். நம்ம மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமங்க கோழி பண்ணைகளுக்கு அருக்கு ஒரு நல்ல சிறந்த மருந்தா இருக்குதுங்க. முட்டை கோழிகளுக்கு ஒரு கோழிக்கு 1 மில்லிங்கிற அளவுல தினசரி குடுத்துட்டு வர்றப்பங்க முட்டை கோழியில வர்ற இறப்பு விகிதம் கண்ட்ரோல் ஆகுதுங்க, முட்டை விகிதம் அதிகமாகுதுங்க. நாட்டு மாட்டில் இருந்து கிடைக்கும் சாணம், நெய் போன்ற பொருட்கள் பஞ்சகாவியா எனப்படும் இயற்கை உரம் தயாரிக்கவும் பயன்படுகிறது. தென்னை மரத்தில் உருவாகும் பல்வேறு நோய்களை இந்த பஞ்சகாவியா குணப்படுத்திவிடும் என்கிறார் இந்த இயற்கை விவசாயி. பஞ்சகவியை தயாரிக்கிறீங்க, முதல் நாள் சாணத்து கூட நெய்ய கலந்து ஒரு 3 நாளைக்கு காலையில சாயந்தரம் 2 வேளை கலந்து 3 நாளைக்கு வச்சிடணுங்க. ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்துல வச்சு மேல துணியில வேடு கட்டி வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் 3வது நாள் பால், கோமியம், அதாவது 3 கிலோ சாணத்துக்குங்க 1 லிட்டர் நெய்யுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 லிட்டர் பாலுங்க, 3 லிட்டர் கோமியம், 3 லிட்டர் தயிர், இது எல்லாத்தையும் கலந்துங்க. அது இல்லாம கரும்பு பால் ஒரு 2 லிட்டரு, இளநீல 2 லிட்டரு, பழுத்த பூம்பழம் ஒரு 10 பழம், இது எல்லாத்தையும் போட்டுங்க. காலையில சாயந்தரம் 2 நேரம் குச்சி வச்சு அதை அலசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை துணியை வச்சு கட்டி வச்சுட்டு வர்றப்பங்க 18 நாள் முடிஞ்சு 19வது நாள் நம்மளுக்கு நல்ல சுத்தமான பஞ்சகவியம் கிடைக்குதுங்க. பஞ்சகவியம்
தோட்டத்துக்கு குடுக்கறப்பங்க ஒரு 6 மாசத்துக்கு கொடுத்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா தென்னை மரம் எல்லாம் இயற்கை, அதாவது இந்த வெப்பத்தை தாங்கி வறட்சி தாங்கி வளருதுங்க. தென்னை மரத்துல இருக்கிற அந்த வரி நோயெல்லாம் குறையுதுங்க. குறும்ப கொட்டுறது கண்ட்ரோல் ஆகுதுங்க. மத்த விவசாய பயிர்களுக்கு கொடுக்கறப்போ வறட்சி தாங்குதுங்க. அது இல்லாம மகசூல் அதிகமாகுதுங்க. பயிர் நல்லா கருவிருப்பா செலுசெலுப்பா வளர்றதுக்கான ஒரு நல்ல ஊக்க மருந்தா இருக்குதுங்க. பஞ்சகவியத்தை விவசாய பயிர்கள் எல்லா பயிர்களுக்குமே கொடுக்கலாங்க. எல்லா பயிர்களுக்கும் கொடுக்கறப்ப நல்லா பயிர் ஊக்கியா செயல்படுதுங்க. இது எல்லா பயிர்களுக்கும் வந்து ஒரு 15 நாள் இடைவெளியில கொடுத்துட்டே வரலாங்க. வேரில் இருந்து நுனி வரை எல்லாம் பலன் என்று வாழையை மட்டும்தான் குறிப்பிடுவோம். ஆனால் இனி அந்த பட்டியலில் நாட்டு மாடுகளையும் குறிப்பிடலாம் எனும் அளவுக்கு பலன்களை அள்ளி வழங்குகிறது. கொம்பு உடலமைப்பை மட்டும் பார்த்து ஒதுங்கி விடாமல் நாட்டு மாடுகளை வளர்க்க முன்வர வேண்டும் என்கிறார் கார்த்திகேயன். போதிய இடமும் ஆர்வமும் இருந்தால் நாட்டு மாடுகள் எப்போதும் உங்கள் நண்பன் தான். தமிழகத்தின் பிரபலமான பூக்கள் சந்தையா இருக்கிறது ஓமலூர் பக்கத்தில் இருக்கிற பூசாரிப்பட்டி சந்தை. எங்கும் பார்க்காத பல பூரகங்களை இங்க பார்த்து வாங்க முடியும் என்பதுதான் இந்த சந்தையோட சிறப்பம்சம். இன்றைய வாரச்சந்தை பகுதியில பூசாரிப்பட்டி சந்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஓமலூர் அருகே உள்ள பூசாரிப்பட்டி மலர்ச்சந்தை என்றால் அத்தனை பிரசித்தம். காரணம், 100க்கும் மேற்பட்ட பூ வகைகளை ஒரே இடத்தில் வாங்கிக் கொள்ள முடியும் என்பதுதான் இந்த சந்தையின் சிறப்பம்சம். தமிழகத்தின் மிகப்பெரும் மலர்ச்சந்தையாக பூசாரிப்பட்டி சந்தை இருப்பதற்கு காரணம் இங்கு வரும் வாடிக்கையாளர்களும் விற்பனையாளர்களும் தான். சாமந்தி, அரளி, மரிக்கொழுந்து, வாடாமல்லி, கனகாம்பரம் என எல்லா வகையான பூக்களும் இங்கு கிடைக்கும் என்பதால் இந்த சந்தைக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகிறது. 1996ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த சந்தைக்கு இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் மக்கள் வருகிறார்கள். அதாவது விவசாயிகளுக்கு கேட்டு காசு இல்லாம, அதாவது நேரடியாக கொள்முதல் பண்ணி வியாபாரம் பல ஊருக்கு, திருப்பதி, பெங்களூரு, மெட்ராஸ், பாண்டிச்சேரி, கடலூர் மற்றும் ஈரோடு சுற்றுப்பக்கத்து சேலம் மார்க்கெட் விவசாயிகளுக்கு வந்து விற்கிறதுக்காக இந்த இடத்துல கேட்டு காசு இல்லாம ஜனத்துங்களுக்கு, விவசாயிகளுக்கு அனைத்து பேருக்கும் இன்னை வரைக்கும் கேட்டு காசு கிடையாது. நேரடியாக கொள்முதல் பண்ணி வியாபாரம் பண்றாங்க. முதல்ல வந்தது சாமந்தி, அப்புறம் தாலிப்பூ வந்தது, உப்புளி பூ வந்தது, அப்புறம் இப்ப சாந்தினி வந்துருச்சு, பூர்ணிமா வந்துருச்சு, அப்புறம் மேரி கோல்டு வந்துருச்சு. இப்படி எல்லாம் பல ஜாதி வந்து பண்ண மூலமா உற்பத்தி பண்ணி மார்க்கெட்ல கொண்டு போடுறாங்க. பல ஊருக்கு போகுது, இன்னைக்கும் பல ஊருக்கு போகுது. பொங்கல் சீசன்ல குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு டெய்லி ஒரு 70-80 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வியாபாரம் ஆகும் எல்லா கடையிலும். விவசாயிகள் தங்கள் நிலங்களில் விளைந்த பூக்களை இங்கு கொண்டு வந்து உடனடியாக விற்று விடுவதால் நல்ல லாபம் கிடைப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். சீசனுக்கு ஏற்ற மாதிரியான பூக்கள் இங்கு வந்து குவிந்து விடுவதால் மொத்தமாக வாங்கிச் செல்லும் வாடிக்கையாளர்களும் உண்டு. இங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால இதுல எங்களுக்கு 10 ரூபா எங்களுக்கு லாபம் கிடைக்குதுங்க. இதுல அதனால ரெகுலரா எங்க வாடிக்கை இங்க எடுத்துக்கிறாங்க. செவந்தி பூ, கலர் செவந்தி வாங்குவோங்க, மல்லிப்பூ, செவந்தி, சம்மங்கி, அரளி எல்லாமே இங்க வந்து வாங்கிக்கிறாங்க. வியாபாரிகளும் வாடிக்கையாளர்களும் நேரடியாக சந்தித்து பூக்களை வாங்கிக் கொள்வதால் பேரம் பேசி தங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கிச் செல்ல முடிவதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். எல்லா மார்க்கெட்டை விட பூசாரிப்பட்டி தான் கொண்டு வருவோம். இங்க வந்து ஏன்னா உடனே பேமெண்ட் வந்தோடனே பக்கம் 30 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. அதனால உடனே பேமெண்ட் எல்லா பூவும் இங்க எடுத்துக்கிறாங்க. இவங்க இங்க இருந்து வாங்கி மெட்ராஸ், பெங்களூர், திருச்சி, திருப்பூர் வரைக்கும் அனுப்புறாங்க. ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் வணிகம் நடக்கும் ஒரு சந்தையாக பூசாரிப்பட்டி சந்தை இருக்கிறது. அதே நேரம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஒரு நாளைக்கு 15 முதல் 20 டன் வரையிலான பூக்கள் வருவதாகவும் சொல்லப்படுகிறது. காலை நேரத்தில் வியாபாரிகள் வந்து பாண்டிச்சேரி, கடலூர், சென்னை, பெங்களூரு சுற்றுவட்டார எல்லா வியாபாரிகளும் வந்து வாங்கிக்கிறாங்க. அதனால இங்க வந்து விவசாயிகளுக்கு பெரிய பலனா இருக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 டன், 15 டன், 20 டன் வருது. இங்க வந்து ராஜாம்பால், சாமந்தி, செவந்தி, மரிக்கொழுந்து, கலரு எல்லா ஐட்டமும் வருதுங்க. இந்த சந்தையிலேயே பெண்கள் குழுவாக அமர்ந்து பூக்களை கட்டி கொண்டும் இருக்கிறார்கள்.
உதிரி பூக்கள் விற்பனை ஒரு பக்கம் அமோகமாக நடந்து கொண்டிருக்கும் வேளையில் மாலையாக கட்டிய பூக்களை வாங்கவும் சிலர் ஆர்வமாக இருப்பதால் பூக்களை கட்டுவதற்கும் இந்த சந்தையில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. பூசரத்தில் பூ டெய்லி வாங்கிங்க. மெட்ராஸ் பெங்களூர் கட்டி ஒரு நாளைக்கு 20 கேஸ் 50 பேர் கட்டி வெளியில அனுப்பிச்சு விடுறாங்க. 50 பேர் பூ டெய்லியும் கட்டுறாங்க. பூ டெய்லியும் கட்டி மெட்ராஸ் பெங்களூர் 2 இடத்துக்கும் பார்சல் பண்ணி அனுப்பி விடுறாங்க. இதனால எங்களுக்கு 50 பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. விழா காலங்கள் மட்டுமின்றி வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் இந்த சந்தையில் மக்கள் கூட்டம் எப்போதும் அதிகமாகவே இருக்கிறது. உற்பத்தியாளர்களும் தங்கள் பொருட்களை விற்ற மகிழ்ச்சியில் ஊர் திரும்புவதை இங்கு நேரடியாக பார்க்க முடியும். வாரச்சந்தைகள் பகுதியில் அடுத்த வாரம் மற்றொரு சந்தை குறித்து பார்க்கலாம். விவசாயிகள் தங்களுடைய நிலத்தை விலை மதிப்பில்லா ஒரு விஷயமா தான் பாக்குறாங்க. அப்படி அவங்க நினைக்கிறதுக்கான காரணம் பலனை உழைப்பா திருப்பி கொடுக்கறதால நிலமும் பல மடங்கு லாபத்தை திருப்பி தருது. மீண்டும் அடுத்த வாரம் பல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நித்யாகுமார்.